உலகமெங்கும் பறந்து வாழும் எனது தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இந்த காணொளி என்னென்னா, இதுவரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற எனது பாசமித்த அத்தனை உறவுகள் நீங்களும் உட குடும்பம் சிறப்பாக இருக்க இல்லாமல் அந்த கடவுள் துணை இருக்கணும். கொஞ்சம் வேலைப்படுது கூட. அந்த ஒரு காரணத்தால் நம்ம முகநூல் பக்கம், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதுலேயுமே வீடியோ பதிவேற்ற முடியல உறவுகளை. அதுக்கு அவங்க அனைவருக்கிட்டையும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிநாடு வாழ் எனது தமிழ் உறவுகள், நாங்கள் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம்ன்றது ஒரு உறவுக்கும் தெரியும். ஆனால் அதுக்காமைய நாங்களும் இருக்கணுமன்றது தான் என்னுடைய இதுண்டு. அதுபோல் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும், நாங்கள் சம்பாதிக்க வந்திக்கிறோம். நாங்கள் எந்தெந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த நாட்டை அளவு கடந்து நாங்கள் மதிக்கணும். ஏன்னால் இந்த நாட்டுக்கு வந்த ஒரு காரணத்தால் இன்றைக்கி எங்களோட குடும்பமும் நாங்களும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்திக்கிறோம்ன்றதை எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் மறந்து விடக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஏனென்றால் நம்ம நாட்டில் இருக்கிற பொருளாதார சிக்கல்கள் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் உங்களுக்கு தெரியும். நாங்கள் 6 லட்சம் ரூபா காசை கட்டி இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த கட்டி வந்த காசு சில இடத்துல சொல்லப்பட்ட சம்பளம் கிடைக்குதாண்டா இல்லை. இப்போ அப்படியான சிக்கல்லாம் இருக்கும்போது நாங்கள் எல்லாத்துலேயும் ஆழமாகிக்கணும். அதேபோல் எங்களோட உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் வச்சு நாங்கள் இருக்கணுமன்றது தான் என்னுடைய ஒரு கருத்துறவுகளே. நாங்கள் எந்த அளவுக்கு எங்களோட உடல்நிலையை சரியான முறையில் வச்சிருக்கிறோமோ அந்தளவுக்கு எங்களோட குடும்பமும் சிறப்பாக இருந்து வாழுமன்றதை நாங்கள் மனசில் வச்சு எல்லோரும் பயணிக்கணும். உடல்நிலை ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னால் மருத்துவமனையை நாடி மருந்துகள் எடுக்க பாருங்கள். ஏன்னால் வெளிநாடுன்றது நாங்கள் அங்கே சொந்த நாட்டுக்கு போகும்போது எல்லோரும் நினைக்கிறது வெளிநாட்டிலேருந்து வந்தீங்கன்னா அவனுக்கு என்னென்னா நாலஞ்சு ஒரு உறவுகள் நாங்கள் படுற கஷ்டமும் வலியும் வேதனையும் எங்கள் ஒருவருக்கு தான் தெரியுமன்றதை நிறைய பேர் உணர்த்தல. அவங்கள உணர மாட்டாங்க. பிரச்சனை கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு முக்கியமான காணொளி ஒன்று பதிவேற்றணும். அதையும் முடிஞ்ச உறவுகள் பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பாய்.